ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்னைக்கு லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஹாலிவுட் லெவலில் மேக்கிங் இருக்கு, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த படமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த தென் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி வந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் வந்து பெங்களூர்ல வந்து ஸ்டே பண்றாங்க. அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க ஆப்போசிட் பிளாக்ல வந்து ஹீரோ இருக்காரு. ஹீரோ வந்து இவங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அது வேற யாரும் இல்லை, ஹீரோ வந்து பிரேமலு படத்துல வருவாரு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து இவங்க மேல டவுட் வருது, ரொம்பவே சஸ்பிஷியஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த ஃபாலோ பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் ஒரு ரவுடி கும்பல் சேர்ந்து இவங்களை கிட்னாப் பண்றாங்க ஹீரோயினை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப ப்ராப்ளம் வந்து ஹீரோனிக்கு இல்ல, கிட்னாப் பண்ணவங்க தான் சொல்லிட்டு தெரிய வருது. அங்க வந்து ரிவெல் பண்றாங்க இது சூப்பர் ஹீரோ ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நான் சொல்லும்போது கண்டிப்பா வந்து இந்த படத்தோட விஷுவல் மேக்கிங் அதுதான் நான் சொல்லுவேனே. ஏன்னா விஷுவலா இந்த படம் பாக்குறப்ப அவ்வளோ சூப்பர்வா இருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் 30 crores தான் சொல்றாங்க. பட் இவங்க காட்டுற அந்த விஷுவல் அந்த மேக்கிங் அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இவங்க பெங்களூர் சிட்டி தான் சுத்தி சுத்தி காட்டுறாங்க. பட் அதே பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் லெவல்ல பாக்குற ஃபீல் தான் கொடுத்துருந்தது. எக்ஸாம்பிள் சொன்னா அந்த அவங்க காட்டுற அந்த ஸ்ட்ரீட் ஆகட்டும், அந்த கலரிங் ஆகட்டும், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சண்டை போறப்ப ஒரு ஷீ இஸ் கம்மிங் சொல்லிட்டு அந்த ஒரு இதாகட்டும், எல்லாமே சரி ஆர்ட் மேக்கிங்ல இருந்து இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பர்வா இருந்தது. ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியா எடுத்திருந்தாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கல்யாணி பிரியதர்ஷன் சொல்லிடலாம். என்னமா இருக்காங்க அந்த படத்துல அவங்க பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்தாங்க. அதுவும் ஒரு பார்ட்டி நைட் பார்ட்டில வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒன்று வருவாங்க. அந்த சீன்லாம் அல்லு அப்படி இருந்தாங்க பாக்குறதுக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த படத்தை இன்னொரு பிளஸ் பாக்குறப்ப மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய் அவரு ஆளு பயங்கர பீக்ல இருப்பாராட்டு இருக்குது. அவர் அந்த நானி படத்துல இருந்தே வந்து ஆள் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு, கொளுத்தி விட்டாரு. இன்னொரு இந்த படத்துல பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து 2.5 மணி நேரம் ஒரே ஒரு சிங்கிள் சாங் கூட இந்த படத்துல கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த படம் வந்து ஃபுல்லாவே ஸ்டோரி டெல்லிங் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் அப்படிதான் படமே டிராவல் ஆகும். அது வந்து இந்த படத்துல நான் கண்டிப்பா ரொம்பவே நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்னாலே சாங் அதெல்லாம் இருக்கும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த படத்துல. பட் இது அது இல்லாம இருந்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டோரிஸ்ன்னு பாக்குறப்ப பிளாஷ்பேக்ல வந்து ஒரு அந்த காலத்து பீரியட் போர்ஷன் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. பட் ஹீரோயினுக்கு வந்து எக்ஸாக்டா அந்த பவர் எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லல. மேபி நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்லுவாங்க போல. ஸோ ஹீரோயினுக்கு எக்ஸாக்ட் பவர் என்னன்னா அவங்க வந்து ஒரு வேம்பயர். ஸோ அடுத்தவங்களை பார்த்தோம்னா அந்த ரத்தத்தை குடிக்கிறது. ஸோ அவங்க வந்து டேல வந்து அவங்களால வெளியே வர முடியாது. ஸோ நைட்ல தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் தான் இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் நைட்லயே ஃபுல்லா மேக் பண்ணியிருக்காங்க. நைட்ல பாக்குறதுக்கு வந்து விஷுவலா அவ்வளவு சூப்பர்வா இருந்தது. அந்த சிட்டி எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சாண்டி மாஸ்டர், ஸோ அவரு தான் வந்து இந்த படத்தை வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இது ஒரு பெரிய ரோல், எனக்கு தெரிஞ்சு அவரோட கெரியர்லயே வந்து ஒரு பெரிய ரோலா இருக்க போகுது. ஏன்னா அவரு கொடுத்த ரோல பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. ஒரு சில சீன்லாம் வந்து அந்த வில்லன் ரோலுக்கு வந்து இவர் கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதெல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் தென் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த படம் வந்து நல்ல கிரிப்பிங்கா படம் போறதே தெரியல. ஏன்னா படம் வந்து நல்ல டிராவலிங்கா அப்படியே நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நல்ல சூப்பரா போச்சு. செகண்ட் ஹாஃப்னு வர்றப்ப படம் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு, கொஞ்சம் டல்லா தான் போச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா ஏன்னா இவங்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் இவங்க ஓட ஆரம்பிக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி அப்படி போறப்ப த்ரில்லர்னு போறப்ப கொஞ்சம் வந்து படம் ஸ்டக் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் படம் பாத்தீங்கன்னா திருப்பியும் ஒரு மாதிரி டேக் ஆன் ஆகி நல்லாவே டிராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு படம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து டொவினோ தாமஸ் பண்ணியிருக்காரு. டொவினோ தாமஸ் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அதுவே நல்லா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து படம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடாதீங்க. கிளைமேக்ஸ் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து இன்னொரு கேமியோ. ஸோ இவங்களும் வந்து இப்ப நிறைய படம் பார்த்து வந்து கேமியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஸோ இவங்களும் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஆக்டர் தான் பண்ணியிருக்காரு அவங்க மலையாள இண்டஸ்ட்ரியில. ஸோ ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து தியேட்டர் மெட்டீரியல் தான், தியேட்டர்லேயே பார்க்கலாம். எனக்கு பர்சனலா பிடிச்சது என்னன்னா இந்த படத்துல வந்து கல்யாணி பிரியதர்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், அவங்க மூவி ஃபுல்லா அந்த நோ ஸ்பின் மாதிரி ஒன்று போட்டுட்டு இந்த படத்துல வருது. ஸோ அவங்களை எவ்வளோ கார்ஜியஸா அழகா காட்ட முடியுமோ அப்படி அழகா அவங்களை காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு சில நெகட்டிவ்ஸ்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக்லாம் இருந்தாலுமே ஓவரால் இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான சூப்பர் ஹீரோ ஃபிலிம் தான். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை வந்து தியேட்டர்லேயே பார்க்கலாம். அண்ட் தென் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவை வந்து கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் வந்து நல்ல படமே வரமாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி மலையாள சினிமா கம்பேர் பண்றது, அதர் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்றது சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் வந்து கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த விஷயம் வந்து சுத்தமா பிடிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா
தமிழ் சினிமா வந்து பயங்கரமான பீக்ல இருந்து இப்போ வந்து ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அது கண்டிப்பா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். நாமளாம் அப்பவே பயங்கரமான படம்லாம் எடுத்தாச்சு. பயங்கர பீக்ல இருந்து இப்போ நம்ம டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் சொன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ ரொம்ப ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த 17 அந்த 80s டைம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 இண்டஸ்ட்ரிக்குமே சேர்த்து ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி தான் இருந்தது தமிழ்நாட்டுல. சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு இருந்தது. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கிற ஆளுங்களும் வந்து இங்கதான் வந்து படம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கெத்தா இருந்த இண்டஸ்ட்ரி தான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து அந்த தென்னிந்தியர் நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் இருக்கும். அந்த பேர் இப்போ வரைக்கும் மாத்தாம வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரைடா இருக்கிற இண்டஸ்ட்ரி தான் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம வந்து அந்த பீக் எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. அவ்வளவு குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து முருகதாஸ் சார் சொல்லியிருந்தாரு, நம்ம ஏன் இன்னும் 1000 crore வந்து நம்ம அடிக்காம இருக்கோம் அப்படின்ற டைம்ல நம்ம வந்து மத்த இண்டஸ்ட்ரி வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க, நம்ம வந்து எஜுகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாட் அட் ஆல். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நம்ம அந்த அளவுக்கு எஜுகேட் பண்றோம்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் ப்ரீவியஸ் ஃபிலிம் நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து நம்மள நிறையவே எஜுகேட் பண்ணியிருக்கு. நிறைய விஷயம் மூவியெல்லாம் மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அதான் நடந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு எஜுகேட் பண்றதுல பட் நம்ம 1000 crore அப்படின்ற ஒரு கான்செப்டே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் விட்டுறணும். ஏன்னா அந்த ஒரு கான்செப்ட் வச்சு தமிழ் சினிமா நிறைய நல்ல படம் வர மாட்டேங்குது. எல்லாருமே அந்த அந்த இதுக்கே டார்கெட் பண்றப்ப இங்க சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வந்து சின்ன சின்ன ஆக்டர் எல்லாருமே வந்து அடி வாங்குறாங்க. ஒரு குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் வர மாட்டேங்குது. சும்மா சும்மா 1000 crore சொல்லிட்டு நிறைய ஹெல்த்தியான ஃபிலிம்ஸ் வெல்த்தியான ஃபிலிம்ஸ்ல எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த 1000 crore கான்செப்டை ஃபர்ஸ்ட் விட்டுறலாம். ஏன்னா அதை டார்கெட்டா வச்சு பெரிய ஆக்டருங்க படம் மட்டுமே வருது, சின்ன சின்ன ஆர்டிஸ்டோட படம்லாம் வந்து மிஸ் ஆகுது, நிறைய ரீச் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம இந்த படத்தெல்லாம் கொண்டாடுறோம். மெட்ராஸ் மேட்னி படம்லாம் வந்துச்சு தமிழ் சினிமால, அதெல்லாம் யாராவது செலிப்ரேட் பண்ணாங்களா? அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்ததே தெரியல. ஸோ அந்த மாதிரி மலையாள படம் வந்தா நீங்க செலிப்ரேட் பண்றீங்க, தமிழ் சினிமா நல்ல நல்ல படம் தான் நீங்க கொண்டாட மாட்டீங்க அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்து இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா அது ரொம்பவே தப்பான விஷயம். தமிழ் சினிமா நல்ல நல்ல படங்கள் வருது, நம்ம பார்க்கணும். அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ என்ன கேட்டா எந்த இண்டஸ்ட்ரியோட தமிழ் சினிமா வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா தமிழ் சினிமா வந்து ஆல்ரெடி ஒரு பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி, நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருந்த இண்டஸ்ட்ரி. நம்மளை பார்த்து அதர் இண்டஸ்ட்ரிலாம் வந்து படம் எடுத்த காலம்லாம் இருக்கு, சரிங்களா? இப்ப நமக்கு ஒரு ஆகாத நேரம் போதாத காலம்ன்ற மாதிரி இப்ப நம்ம கொஞ்சம் டவுன்ஃபால்ல இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் கம்பேர் பண்ணாதீங்க. தமிழ் சினிமா கண்டிப்பா நல்ல படத்தை திருப்பியும் கொடுக்கும். அதே மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க, அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு சூப்பரான வீடியோல ரிவ்யூல பார்க்கலாம். லவ் யூ ஆல்.